வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த கந்தன் வருகின்றேன். என் குழந்தையே, உன்னை கலங்கடித்த உறவு உன்னிடம் மன்னிப்பு கேட்க வரப்போகின்ற நேரம் இது. இந்த செவ்வாய் கிழமையில் கந்தன் தருகின்ற சத்திய வாக்கிதல்லவா. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கந்தன் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியென புரிந்து கொள்வாய். அப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் நின்று பேசப்போகிறது. கந்தன் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை உனக்காக நிலைத்து நிற்கப் போகிறது. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது என்றால் அதற்குள் 1000 காரணங்கள் இருக்கும். சில விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு இந்த வாழ்க்கை என்ற பல மனக்குழப்பங்களோடு தான் நீ சுற்றி திரிந்து கொண்டிருப்பாய். பல மனக்குமுறல்களோடு தான் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று எதிர்கொண்டிருப்பாய் என்பதனை மறக்கக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தினாலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை நீ தொலைக்காது. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் அது சரியான நேரத்தில் முறையாக நடக்க எப்பொழுதும் நான் உன்னோடு உடன் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் இந்த கந்தன் நான் உன்னோடு நிற்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த தருணம். அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் நான் இருப்பதை நீ என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் இனி எந்த ஒரு இடத்திலும் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை கண்ணீர் சிந்த இவர்கள் வைத்திருக்கலாம், ஆனால் இனி ஒரு முறையும் உன்னை நெருங்க இனி இவர்களால் முடியாது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் உன்னை தேடி வர நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து நடக்கும் சில கஷ்டங்களும் சில சோதனைகளும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இனி விலகி நிற்க வேண்டும். உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமுமே விலகி நடக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தன் இருக்கும் இந்த மாற்றத்தை, அப்பன் சொல்லும் இந்த விஷயத்தை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் உனக்கான முழுமையான மன நிறைவை கொடுக்கும். நம்மை அளவைத்தவர்கள் எதற்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உன்னுடைய கேள்விக்கு நிச்சயமாக நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தையை, கண்கலங்க வைத்தவர்கள் கதிகலங்க வேண்டும் அல்லவா. உண்மையில் இவர்களுக்கு நீ உதவிதான் செய்திருக்கிறாய். உண்மையில் இவர்களுக்கு நீ நல்லதுதான் செய்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் இதை தெய்வம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதல்லவா. இதை தெய்வம் ஒருபோதும் விட்டுவிடாதல்லவா. உன்னிடமிருந்து நல்லதை பெற்று உன்னையே கண்ணீர் சிந்த வைக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு புரிதலை நாம் கொடுக்க வேண்டும். நல்லதொரு சூழ்நிலை மாற்றத்தை நாம் என்னவென்று உருவாக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் சொல்லும் பொழுது இது உண்மையாகுமா என்ற எண்ணம் உனக்குள் தோன்றலாம். என்னை அலைவைத்த இவரெல்லாமும் கல் நெஞ்சம் கொண்டவர், ஒருபோதும் இவரால் எனக்கு நல்லது நடக்காது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகும். இதையெல்லாமும் நீ உணரும் நேரம்தான் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை சுற்றிலும் உனக்கான மனநிலைமையை உறுதியாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வந்து கிடைக்கும் விஷயங்கள், உன்னை சூழ்ந்து நின்று உனக்குள் உருவாகும் விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான நிறைவை கொடுக்கும்படி நான் வந்து விட்ட பிறகு இவர்கள் எல்லாம் எம்மாத்திரம். எத்தனை கல் நெஞ்சு கொண்டவர்களையும் நான் கரையச் செய்து விடுவேன். கல் நெஞ்சு கொண்டவர்கள் வாழ்க்கை முழுமையும் எந்த அன்பும் கிடைக்காமல் கதிகலங்கத்தான் வேண்டும் அல்லவா. இவை எல்லாவற்றையும் மாற்றி இந்த கந்தன்
உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக இனி என்னவென்று புரிந்து கொள்வாய் என்றால், உனக்கு நடப்பதை நீ உணர்ந்திடுகிறாய் என்ற அர்த்தம். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கிறாய் என்ற அர்த்தம். கந்தன் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களும் உனக்காக நான் மதிப்பை கொடுக்க எப்பொழுதும் உறுதுணையாக வரும். இவர்கள் உன்னை அள வைத்ததும் உன்னை கண்கலங்க வைத்ததும் எதனால் என்று நான் அறிவேன். இவர்களினுடைய முழுமையான நோக்கத்தை நான் அறிவேன். இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்துவதில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக இவர்களுக்கு இரக்கப்பட வேண்டும்? என்ன காரணத்திற்காக இவர்களை நாம் இப்படியே விட்டு வைக்க வேண்டும்? எல்லாமும் இப்படியே இருந்து விட்டது என்றால் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பய உணர்வு இல்லாமல் போய்விடும். தெய்வத்தின் மீது இவர்களுக்கு நிச்சயமாக எந்த வகையிலும் நல்லதொரு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி எந்த நாளும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்குள் கொடுக்கும் எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் உடனிருந்து உன்னை நல்வழிப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டால் இனிமேல் எந்த மாற்றத்திலும் இந்த வாழ்க்கையை நீ அடையாமல் செல்ல மாட்டாய். எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் நீ உனக்குரியதை பெறாமல் செல்ல மாட்டாய். எல்லோரும் எவ்வளவு சுயநலமாக வாழ்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்கின்றவர்களிடத்தில் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை நீ கேட்டுப்பார். நிச்சயமாக ஒரு துளியளவும் அவர்கள் எதையும் சொல்லிவிட மாட்டார்கள். ஒரு துளியளவும் எந்த விஷயத்தையும் இவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் இனி என்ன நடக்கும் என்றும் எல்லாவற்றையும் நீ கொஞ்சமாக உணர்ந்து பார்த்தால் இந்த மனிதர்களை யாரென்று நிச்சயமாக நீ அடையாளம் கண்டு விடுவாய். இவர்கள் எல்லாமும் யாரென்ற உண்மையை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். இப்படி எல்லாமும் தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற இந்த நிலைமையை புரிந்து கொண்டு இதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிவிட நீ தயாராகிவிடு. இதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள நீ நிச்சயமாக தயாராகிவிடு. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இனி வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தன் இருக்க இனி எது நடந்தாலும் இவை அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதனை மறக்கக்கூடாது. முன்னின்று எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்திடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லை என்று எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. சரியான ஒன்றை உணர்ந்து கொண்டு நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. உனக்கென்று எது நடந்தாலும் அவை அத்தனையிலும் நீ மன நிம்மதியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். மன மகிழ்ச்சியோடு எதையும் என் பிள்ளை உணர்ந்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளையினுடைய மனதிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய புரிதலை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் இனியும் இவர்களை எல்லாமும் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் அடையாளம் காட்டிக்கொண்டுதான் இருப்பேன். யாரையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நான் விட்டுவிட மாட்டேன். செய்த தவறை உணராத வரை அவர்கள் ஒருபோதும் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விட முடியாதல்லவா? உன்னை கண்கலங்க வைத்தவர்களுக்கும் அதே நிலைமைதான். இவர்கள் செய்தது தவறு என்பதனை உணரக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டது. இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களினாலும் இப்பொழுது அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எந்த அளவிற்கு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் நீ எதையும் புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த கந்தன் இருக்க இனி என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் வேண்டாம்.
அப்பன் முருகன் நான் இருக்க இனி எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்குள் நிச்சயமாக வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்க என்றும் என் பிள்ளைக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அதன் பின்னால் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் கண்டு நிச்சயமாக மனம் வருந்தி உன்னிடத்தில் தானாகவே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் இருக்கும் பொழுது இனி என்ன கவலை என் பிள்ளைக்கு? வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.